கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 55ஆக உயர்வு. மருத்துவமனையிலிருந்து தப்பி ஓடிய நிலையில் வாந்தி எடுத்து உயிரிழந்த சோகம். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரண விவகாரத்தில் ராமன் சின்னதுரை மீது கொலை வழக்கு பதிவு. கள்ளக்குறிச்சி கச்சிராயபாளையம் பகுதியில் நடந்த மரணங்களை கொலை வழக்காக பதிவு செய்தது சிபிசிஐடி. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்ற அக்கறையோடு செயல்படும் அரசு திமுக. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். சட்டப்பேரவை கூட்டத்தின் 3ஆம் நாள் அமர்வு தொடங்கியது. அதிமுகவினர் அமளி. வினாவிடை நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி அவையை விட்டு வெளிநடப்பு. கள்ளச்சாராய சிகிச்சைக்கு தான் கூறிய மருந்து வேறு, அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியது வேறு என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். மருந்தை மாற்றி இருப்பு உள்ளதாக அமைச்சர் பச்சை பொய் கூறுவதாகவும் பேட்டி. கள்ளச்சாராய மரணம் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என இபிஎஸ் கோரிக்கை. தமிழ்நாடு அரசு விசாரித்தால் உண்மை வெளியே வராது என குற்றச்சாட்டு. தேசிய கட்சி என சொல்லிக் கொள்ளும் காங்கிரஸ் திமுகவிடம் குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது. பிரதான எதிர்க்கட்சி என சொல்லிக் கொள்ள திராணி இல்லாத கட்சி காங்கிரஸ் எனவும் இபிஎஸ் விமர்சனம். அரசு கேபிள் டிவியில் நிர்வாக குளறுபடிகள் திருத்தப்படும் என அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சு. 2 மாதத்திற்குள் குறைந்த செலவில் HD சேவை வழங்கப்படும் எனவும் தகவல். தமிழ்நாட்டில் புதியதாக 8 மாவட்டங்களில் பெரியார் சமத்துவபுரம் உருவாக்கப்படும். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் ஐ. பெரியசாமி தகவல். இரண்டாயிரத்து 500 கிராம ஊராட்சிகளில் உள்ள மேய்க்கால் நிலங்களில் கழிவுநீர் குட்டைகள் பணிகள் மேற்கொள்ளப்படும். பணிகளுக்காக 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என அமைச்சர் ஐ. பெரியசாமி அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு நபர் ஆணையம் வெறும் கண் துடைப்புதான். 55 பேரின் உயிரிழப்புக்கு தமிழக அரசின் மெத்தன போக்கே காரணம் எனவும் ஜி.கே. வாசன் குற்றச்சாட்டு. கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக தங்கள் மீது முன்வைக்கும் குற்றச்சாட்டை பாமக நிரூபித்தால் பொது வாழ்விலிருந்து விலக தயார். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன் மற்றும் உதயசூரியன் கூட்டாக பேட்டி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக தமிழ்நாடு அரசை கண்டித்து பாஜகவின் மாநில தழுவிய போராட்டம். மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் குண்டுகட்டாக கைது. நடிகரும் தாவேக தலைவருமான நடிகர் விஜய்க்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் வாழ்த்து. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் எக்ஸ் தளத்தில் வாழ்த்து பதிவு. பள்ளிக் கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு திருத்தப்பட்ட பொது மாறுதல் கலந்தாய்வு ஜூலை 3 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என பள்ளிக் கல்வி இயக்குநர் அறிவிப்பு. திருவள்ளூர் அருகே குடிநீர் அருந்திய 14 பேருக்கு வயிற்று வலி ஏற்பட்டு வாந்தி பேதி.
ஒருவர் உயிரிழந்த நிலையில் 13 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. வெகு விமர்சையாக நடைபெற்ற சாத்தூர் வெங்கடாச்சலபதி கோவில் ஆனி பிரம்மோற்சவ திருவிழா. தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு. நீலகிரி தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம். 3 நாட்களுக்கு பின் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. டெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இருதரப்பு பேச்சுவார்த்தை. ராணுவம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை என தகவல். நீட் தேர்வு எழுதிய 24 லட்சம் மாணவர்களுடன் தோளுடன் தோளாக நிற்கிறோம். நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரத்தை நிச்சயம் எழுப்புவதாகும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உறுதி. டெல்லியில் 2024-25 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை. அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்களை சந்தித்து ஆலோசனைகளை பெறுகிறார். நீட் வினாத்தாள் கசிவு குறைந்த மாணவர்களை மட்டுமே பாதித்து உள்ளதா? தேர்வு முடிவுகளை ரத்து செய்ய முடியாது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம். தலைநகருக்கு வழங்க வேண்டிய நீரை ஹரியானா வழங்கும் வரை உண்ணப் போவதில்லை. 2ஆம் நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் டெல்லி நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி திட்டவட்டம். ஆந்திர மாநிலம் அமராவதியில் கட்டப்பட்டு வந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் மத்திய அலுவலகம் இடிப்பு. தெலுங்கு தேசம் கட்சி பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு. நடிகர் விஜயின் 50வது பிறந்த நாளை ஒட்டி கோட் படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியீடு. விஜயின் பிறந்த நாள் விருந்தாக அமைந்ததாக ரசிகர்கள் கருத்து. நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல், தீபிகா நடித்த கல்கி 2898 ஏடி திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் யூடியூபில் வெளியாகி 15 மணி நேரத்தில் 1.5 கோடி பார்வையாளர்களை கடந்தது.